Hi student, today வந்து போன வீடியோவோட கண்டினியூஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் 5-6 சம்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஸோ அதோட கண்டினியூட்டி இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் நம்பர் 6லேருந்து கொஸ்டின் நம்பர் 10 வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை இது தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ ஐ வில் ready to for help you. Okay, and then sixth sum, if n of p of a is equal to 1024 and n of a union b is equal to 15 and n of p of b is equal to 32, then find n of a intersection b. அதாவது n of b of a கொடுத்துருக்காங்க, n of a union b கொடுத்துருக்காங்க, n of b equal to 32 சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் வந்து n of a intersection b என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு சில மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு n of b of a equal to நம்ம 2/n நமக்கு தெரியும். ஸோ அது இஸ் ஈக்குவல் டு 1024 அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த 1024 வந்து நம்ம எல் டிவிஷன் எடுக்க போகிறோம். ஸோ எல் டிவிஷன் எடுத்துட்டா ஸோ என்ன ஆகுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வரும். ஸோ எல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்லி வந்து ப்ரைம் நம்பர்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும், நார்மல் நம்பர் தான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன செய்யணும், ப்ரைம் நம்பர் அதாவது 1024. ஸோ ஃபஸ்ட்டு 2ங்கிற ஒரு ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணோம். ஸோ 5 2s are 10, 1 2 and 2 2s are 4, திரும்பி 2. ஸோ இப்படி அனுப்பிச்சு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 is 2 லாஸ்ட்டில் இந்த 1 வர மாதிரி நம்ம என்ன செய்யணும், இந்த ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ இங்கே இருக்கிற 2s கூட நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை 2s இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 2s இருக்கும். ஸோ அதை என்ன செய்யணும், 2/n is equal to 2/10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ அதே நேரத்தில் இந்த 2வும் கேன்சல் ஆகிற நேரத்தில் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n equal to 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ n equal to 10. ஸோ நமக்கு என்னோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் தென் n of p of b is equal to 2/n is equal to 32. அதாவது இங்கே சம்மில் கொடுத்துருப்பாங்க n of b யோட வேல்யூ 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி we know that நார்மலாகவே n of p of எதாக இருந்தாலும் சரி, ab எது இருந்தாலும் சரி, ஸோ இஸ் ஈக்குவல் டு 2/n. இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி. ஸோ அதனால தான் இங்கே நம்ம 2/n is equal to 32 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ இந்த 32 நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எல் டிவிஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல் டிவிஷனில் 32ல் 2 யூஸ் பண்ணோம்னா 1 2 is to 6 2s are 12, 2 போட்டோம்னா 8 2s are 16, 2 யூஸ் பண்ணோம்னா 4 2s are 8, திரும்பி 2 யூஸ் பண்ணோம்னா 2 2s are 4, திரும்பி 2 யூஸ் பண்ணோம்னா 1 2. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலாக வந்து 2/6 இருக்கிற அர்த்தம். ஸோ முன்னாடியே செஞ்ச மாதிரி தான் இந்த 2வையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணால் n equal to நமக்கு என்ன கிடைக்கும்னா, சாரி ஸோ n equal to 5. நான் 6 சொல்லியிருந்தோம். ஸோ 5 தான் வரும். ஸோ நமக்கு இந்த வேல்யூயும் கிடைச்சிருச்சு. ஸோ இதில் n of a என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் n of a வந்து 10. அண்ட் தென் இந்த n of 10 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் n of a-வோட வேல்யூ தான் இந்த 10. அண்ட் தென் இந்த n of 5ங்கிறது இந்த b, அதாவது n of b-யோட வேல்யூ 5 அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு சம்மில் கொடுத்துருப்பாங்க. n of a and b equal to 15 அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறது n of a intersection b. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும், n of a intersection b இல்லைன்னா n of a union b. உனக்கு எந்த ஃபார்முலா தெரியுது அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து n of a union b டேர்மில் யூஸ் பண்ணுறேன். n of a union b n of a plus n of b minus n of a intersection b. ஸோ அது அந்த வேல்யூ வந்து கரெக்டாக நடுவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n of a union b யோட 15, n of a யோட 10 அண்ட் n of b யோட வேல்யூ 5 அண்ட் வீடோட n of a intersection b. ஸோ அதை அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 இது வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு போச்சுன்னா மைனஸில் மாறும். ஸோ அப்படி வர்றப்ப 15 minus 10 minus 5 is equal to minus n of intersection b. and then இந்த மைனஸ் 10 மைனஸ் 5 ஆட் பண்ணால் மைனஸ் 15 ப்ளஸ் 15 மைனஸ் 15 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அங்கே 0 இருக்கும். ஸோ 0வோட இந்த மைனஸ் அந்த மைனஸ் கேன்சல் பண்ணால் n of intersection b யோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ 6th sum வந்து ஓவர். அண்ட் தென் 7th sum, if n of a intersection b equal to 3 and n of a union b equal to 10, then find n of a symmetry b. அதாவது நம்ம இதை டிஃப்ரென்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம சிமிட்ரி சொல்லுவோம். ஸோ a symmetry bனா ஒன்றும் இது கிடையாது, a union b-யும் a intersection b-யும் வந்து என்ன செப்ரேட் பண்ணுறதான் வந்து asymmetry b ன்னு அர்த்தம்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நார்மலாக 10 3 அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் போத் சைடு வந்து என்ன செய்யறோம், என் ஆஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ என் ஆஃப் ஏ சிமெட்ரி பி அப்படின்னு எடுத்தோம்னா 10 - 3. அதாவது இதுக்கும் நம்ம என் ஆஃப் ஏ பி, அதுக்கும் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எடுத்தோம்னா 10 - 3 = 7 அப்படின்லாம். ஸோ அப்போ இதோட என் ஆஃப் ஏ சிமெட்ரி பியோட வேல்யூ 7. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த இது சேர்த்து செய்ய போகிறோம். அதாவது என் ஆஃப் பி ஆஃப் ஏ சிமெட்ரி பி அப்படின்னு இருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி we know that என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா 2n சொல்லிட்டு. ஸோ அந்த 2n தான் இங்கே இருக்கும். அண்டு இந்த எண்ணு இதோட எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 7 இருக்குது. ஸோ அப்போ என்னங்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 7 சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே 2/7 2/7 என்னதுன்னா 128 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட அந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் 8th question ஃபார் எ செட் ஏங்கிற ஒரு செட் இருக்குது. அதை வந்து ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி, அதாவது ஏ இருக்கிற எலமெண்ட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா மொத்தம் வந்து நமக்கு 16 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் 2 ஆஃப் இட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் 1,3 அண்ட் 0,2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், இங்கே ப்ராக்கெட் வரும். அண்ட் தென் ஃபைண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏங்கிற எலமெண்ட்டு எனக்கு என்னன்னு தெரியாது. அதேமாதிரி அது ரெண்டையும் மல்டிபிள்னா எனக்கு 16 எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஏங்கிற எலமெண்ட்டில் நான் 4 எலமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டேன்னா ஏ இன்ட்டு ஏ தான் 4 × 4 = 16 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏக்கால் என்ன செய்யணும், ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏ இன்ட்டு ஏன்னா என்ன அர்த்தம், 2 தடவை ஏ இன்ட்டு ஏன்னா ஏபிசிடி இன்ட்டு ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நமக்கு தான் தெரியும் இதையும் அதையும் மல்டிபிள் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் வச்சு ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ ஏ, அதுக்கடுத்து ஏ, பி, சி, டி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், வரிசையாக நம்ம மல்டிபிள் பண்ணி போடுவோம். அதே நேரத்தில் நான் இங்கே சம்மில் கொடுத்துருப்பாங்க 1,3 அண்ட் 0,2 அப்படின்ட்டு. ஸோ இது எங்கே வேணால் இருக்கட்டும், நம்ம என்ன செய்கிறேன் இதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது எங்கே வேணா இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம இருக்கலாம், ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நீங்கள் மேலே இருக்கிறதே பாருங்கள், இந்த கூட எடுத்துக்கேன், ஏ, பி அது கூட எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஏ, பி அப்படின்றதுல இது வந்து மொதல் ஏவுக்கு சொந்தமானது. ஐ மீன் இந்த ஏவுக்கு. அதே மாதிரி இந்த பி வந்து செகண்டுக்கு சொந்தமானது. ஸோ அதே கண்டிஷன் பிரகாரம் நான் இங்கே வர்றேன். இங்கே நமக்கு தமிழில் கொடுத்துருது 1,3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0,2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1ம் இந்த 0வும் முதல் ஏக்கு சொந்தமானது. ஐ மீன் 1,0 பிலாங்ஸ் டு ஏ. அதே மாதிரி 3,2 பிலாங்ஸ் டு அனதர் செகண்ட் ஏ. அதாவது அதே ஏ தான் இன்னொரு ஏக்கு நம்ம சொந்தம் சொல்லி நான் வைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டுக்கு வந்து 1,0 சொன்னோம், அடுத்த ஏக்கு வந்து 3,2 சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். 2 பாயிண்ட்னா அங்கே வந்து மொத்தம் 4 எலிமெண்ட் சொன்னோம். மொதல் 2 எலிமெண்ட் தான் இந்த இதுக்கு தெரியும். அதுக்கடுத்து 1,0 இன்னும் 2 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் மட்டும் சும்மா லைட்டாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இதில் நம்ம சூஸ் பண்ணுறப்ப ஏவோட வேல்யூ 3,2, அதுலேயும் எனக்கு 2 தெரியாது. ஆக மொத்தத்தில் வந்து ஏ வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படி சொல்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறப்ப இந்த ஏவையும் இந்த ஏவையும் நான் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. அதாவது அந்த 2 எலிமெண்ட்டையும் இந்த 2 எலிமெண்ட்டையும் நான் சேர்த்து மொத்தமாக 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் மல்டிபிள் பண்ணும்போது 16 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்த 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஏவோட எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த 9th sum பார்க்க போகிறோம். ஸோ 9th sum let A and B two sets such that n of A equal to 3, n of B equal to 2. If x, 1, y, 2, z, 1 are in A into B, find A and B where x, y, z are distinct elements சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏங்கிற செட்டில் வந்து 3 எலிமெண்ட் இருக்கணும், பிங்கிற செட்டில் வந்து 2 எலிமெண்ட் இருக்கணும். ஆனால் இங்கே கணக்கில் கொடுத்துட்டாங்க. n of A equal to 3னா ஏல வந்து 3 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும், பியில் வந்து 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப நான் சம்லேயே கொடுத்துருப்பாங்க x,1, y,2, z,1 அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஒன்றுக்கு எப்பயுமே ஒரு செட்டுக்குள்ளே ஒரு தடவை தான் ஒரு நம்பர் வரும். ஸோ அதனால் 2 1 ஒரு 1 எடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆல்ரெடி ஒரு 2 இருக்கும். ஸோ அந்த 2 இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏன் B 1,2ங்கிறது வந்து நான் B சூஸ் பண்ணியிருக்கேன்னா
இங்கே என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நான் முன்னாடி போன சம்பளம் பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே மொதல் ஏக்கு தான் சொந்தம். அண்ட் தென் 1 2 இந்த 1 தான் வந்து பிக்கு சொந்தம். ஸோ அந்த ஆர்டரில் இருக்கிறப்ப இந்த எக்ஸ் ஒய் இஜெட் இது வந்து ஏல இருக்கும். அண்ட் தென் 1 2 ஆல்ரெடி ஒன்றுக்குனால தேவையில்லை. ஸோ ஒன்றுக்கு மட்டும் வந்து பிங்கிற செட்டுக்கான எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நல்லா சிம்பிள் தான். இந்த சம் முடிஞ்சு. அண்ட் தென் 10th சம் பார்க்க போகிறோம். ஸோ 10th சம்மில் இஃப் ஏ இன்ட்டு ஏ ஹேஸ் 16 எலமெண்ட்ஸ், ரெண்டு ஏவை நீ மல்டிபிள் பண்ணுறப்ப 16 எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ இன்ட்டு ஏ சச் தட் ஏ லெஸ் தென் பி அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ -1 2 அண்ட் 0,1 இது 2 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் என்ன எஸ்ஸில் இருக்குது. தென் ஃபைண்ட் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏ அண்ட் ஏ இந்த 2 இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதை கண்டுபிடிச்சி ஏவி மல்டிபிள் 16 எலமெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணி எழுத போகிறோம். அதுதான் இதோட சம்மோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ -1 0 1 2. ஸோ இது எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்காங்க வருங்க. இது ரெண்டையும் சேர்த்து இது ஒரு ஏ கூட வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நான் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ -1 0 1 2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் திருப்பி இன்னொரு ஏக்கு அதே தான் எடுக்கணும். ஸோ -1 0 1 2 இது ரெண்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு -1ஐயும் இந்த கீழே இருக்கிற -1ஐயும் மல்டிபிள் பண்ணி இந்த -1 போட்டிருப்போம். அண்ட் தென் -1ஐயும் 0 மல்டிபிள் பண்ணி -1 0 அப்படி சொல்லி எடுத்திருப்போம். அதுக்கடுத்து -1ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணி மல்டிபிள் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பேராக எழுதுவோம். சரியா, இது பேர் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேராக எழுதி லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுவோம். மொத்தம் இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 60 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 16 எலமெண்ட்ஸில் எதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும், எதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ லெஸ் தென் பி, அதாவது ஏ வந்து ஏங்கிற எல்லா எலமெண்ட் ஏங்கிற எலமெண்ட் வந்து சின்னதாகவும் பிங்கிற எலமெண்ட் ஏ விட பெருசாகவும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ -1 லெஸ் தென் 0. ஸோ இப்போ 0 பெருசாக -1 பெருசான்னு பார்த்தோன்னா 0 தான் பெருசு. ஸோ அதனால் அதாவது ஃபஸ்ட்டு பேர் அதாவது இந்த -1, 0 அப்படின்னா இதில் -1 வந்து ஏ அண்ட் இந்த 0 வந்து பி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம அந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், ரிமைனிங் எலமெண்ட்ஸில் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே -1 இருக்கும். ஸோ அந்த -1 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் அது வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் -1 0. ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. ஓகே, அதுக்கடுத்து -1 இந்த +1. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. -1 2 சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம். 0 -1 இங்கே 0 பெருசாக -1 பெருசானா 0 தான் பெருசாக இருக்கும். அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் பண்ண பார்த்தா இப்படி வந்துருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தப்பு. நமக்கு எப்படி இருக்கணும், ஏ லெஸ் தென் பியாக தான் இருக்கணும், ஏ லெஸ் தென் பியாக இருக்கணும். ஸோ அதனால் நான் அந்த இதை வந்து நான் சூஸ் பண்ணலை, இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து 0,0 வராது, 0,1 ஓகே, 0,2 ஓகே, 1, -1 வராது, 1,0 வராது, அடுத்து 1,1 வராது, 1,2 ஓகே, 2, -1 வராது, 2,0 வராது, அதுக்கடுத்து 2,1 வராது, 2,2 வராது. ஸோ அப்போ இங்கே என்னென்னு இருக்குன்னா -1,0 1, -1,1 -1,2 0,1 0,2 1,2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன செய்யப்படுறோம் எடுத்துகிட்டு போகிறோம். அதான் S equal to -1 0 -1 1 -1,2 0 1 0 2 1 2. ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு சம்லே கொடுத்தாங்க 0,1 -1,2 இருக்குது. அதாவது இந்த 0,1 -1,2 இருக்குது. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். ஸோ அதனால் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அதை கேன்சல் பண்ணால் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா இந்த -1 0 -1,1 0,2 1,2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதான் நம்ம ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஸோட ரிமைனிங் எலமெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஐ வில் வெயிட்டிங் ஃபார் யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.